நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஆரோவில். பாண்டிச்சேரியில் இருக்கு இந்த ஆரோவில். விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரிக்கும் இணைக்கக்கூடிய பகுதியாக அது இருக்கு. ஆரோவில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள வானம் எப்படி இருக்குமோ அதுதான் அதற்கு அர்த்தம். இது எப்படி உருவாச்சு? அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ தியாகிகள் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க இல்லையா? சிறைச்சாலைகள் எத்தனையோ பேரை தியாகிகள் ஆக்கியது, எத்தனையோ பேரை தலைவர்கள் ஆக்கியது. ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அந்த சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா ஒரு ஞானியாக மாற்றியது, ஒரு பெரிய தத்துவ ஞானியாக மாற்றியது. தேச விடுதலையை விட ஆன்ம விடுதலை முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தவர் நம்முடைய பகவான் மகான் அரவிந்தர் அவர்கள். பெரிய சுதந்திர போராட்ட வீரர் தான் அவர். கல்கத்தாவில் பிறக்கிறாரு. அவர் தந்தையார் பார்த்தீங்கன்னா அவர் லண்டனில் படிக்க வைக்கிறாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலலாம் படிக்கிறாரு. பல ரகசிய அமைப்புகளில் அவர் செயல்படுறார். அதாவது தேசம் அடிமைப்பட்டு கிடக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அப்போ தான் தெரியுது. அதில் விடுவிக்கணுங்கிறதுக்காக பல முயற்சிகளை மேலெடுக்கிறாரு. இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக பல போராட்டங்களை அவர் முன்னெடுக்கிறார். சிறைச்சாலைக்கு போகிறார். சிறையில் நான் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய அவதாரத்தை நான் பார்த்தேன். அவர் என்னிடத்தில் பேசினார் என்று அவர் சொன்னார். அதன் பிறகு எனக்குள் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு இறை அருள் பெற்றவர் தான் அரவிந்தர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் மேலை நாட்டில் ஒரு பெண்மணி மீரா அல்போன்சா, அவங்க கனவுல ஒருவர் வந்துக்கிட்டே இருக்காரு. சாமியார் ஒருத்தர் வர. அவர் யாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஏன் இந்த கனவு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இந்தியாவுக்கு வராங்க. வந்தப்போ அரவிந்தரை அவர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, அவங்க யாரை சந்திக்கணும்னு நினைச்சாங்களோ அவர் அரவிந்தர் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அவரோட இணைந்து அவருடைய பணிகளை அவங்களும் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவருடைய காலத்துக்கு பிறகும் அதை அவங்க ரொம்ப சிறப்பாகவே அவங்க வழி நடத்திட்டு போறாங்க. அவர் தான் எல்லாருமே மதர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது பாண்டிச்சேரி மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அவங்களும் ஒரு பெரிய ஞானிக்குரிய அம்சங்கள் இருக்குங்கிறத அரவிந்தரே அதை உணர்ந்தார். அவங்க கிட்ட அந்த தெய்வத்தன்மை இருக்குங்கிறத அவர் உணர்ந்தார். அதாவது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் தான் இந்த ஆரோவில் சொல்லக்கூடிய இந்த இடம். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களும் ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும்? எந்த விதமான ஜாதி பேதம் இல்லாம, மத பேதம் இல்லாம, இன பேதம் இல்லாம, நிற பேதம் இல்லாம, பணக்காரன் ஏழை என்ற தாழ்வு மனப்பான்மை இல்லாம எல்லாரும் சரிநிகர் சமானமா ஒரு இடத்துல வாழ்ந்தா எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி உருவாக்கப்பட்டதான் இந்த ஆரோவில். அங்க பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான். அங்கு வெளிவரக்கூடிய கழிவு நீராக இருக்கட்டும், அதே சுத்திகரிச்சா மறுபடியும் அவங்க பயன்படுத்துறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சூரிய சக்தி தான் அங்க பயன்படுத்தப்படுகிறது, காற்று சக்தி தான் அங்க பயன்படுத்தப்படுது. மின்சாரமாக இருக்கட்டும், எல்லாமே மறுசுழற்சி தான் அங்க செய்யறாங்க. இயற்கையோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்றாங்க. அங்க உள்ள கல்வியுமே வேளாண் சம்பந்தப்பட்ட கல்வி தான். காடை உருவாக்குறது, தோட்டங்களை உருவாக்குறது, அதிலிருந்து காய்கறிகள், பழங்கள், மலர்கள் இதெல்லாம் பறித்து அந்த மக்களுக்கு பயன்படுத்துவது அப்படின்னு தான் அவங்க பண்றாங்க. யார் வேணாலும் அங்கே வரலாம். அவங்களுக்கு வேலை வழங்கப்படும். அவங்களுக்கு ஊதியத்துக்கு பதிலாக உணவும் தங்குமிடமும் அவங்களுக்கு வழங்கப்படும். மிக உயர்ந்த ஒரு ஆன்மீக கல்வி அங்கே அவங்க போதிக்கிறாங்க. அங்கே படித்து பல பேர் பார்த்தீங்கன்னா ஐஐடியிலலாம் கூட அதன் பிறகு உயர் படிப்புக்கு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு தரமான கல்வி அங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இயற்கை கல்வி தான் அங்கே முழுக்க. உலகத்தினுடைய 124 நாடுகளிலிருந்து மண்ணை கொண்டு இந்த இடத்துல இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாவில் கூட உள்ள எல்லா மாநிலங்கள்ல இருந்து மண் எடுத்து கொண்டு இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதுல மைய பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்க நிறத்துல ஒரு பந்து மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்கும். தாமரை இதழ்களை போல ஒன்று இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ள வர்ற மாதிரியான ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கும். உள்ள ஒரு தாமரை இதழ்களுக்கு மத்தியில ஒரு ஸ்படிகம் மாதிரி ஒரு அமைப்பால இருக்கு. எப்பவுமே தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரியான இருக்கும். இங்கு எல்லாரும் தியானம் செய்து கொண்டு மன அமைதி, மன நிம்மதியை பெறுவதாக எல்லோருமே சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு இடம் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.